வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்த வரையில் தென்மூடி நாடக வடிவம் பலராலும் வரவேற்கப்பட்டு குருநகர், பாசையூர், நாவாந்துறை, காவலூர், ஆனக்கோட்டை, நவாலி, மாதகள், ஈச்சமட்டை மற்றும் ஏனைய கரையோரப் பகுதிகளிலும் மிகவும் பிரயாசவுடன் பேணப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வருகிறது. பக்கிரி சின்னத்துறை, நாட்டுக்கூத்து சக்கரவர்த்தி அமரர் பூந்தான் ஜோசப் போன்றவர்களின் அயராத கலை தொண்டால் இந்த நாட்டுக்கூத்து வடிவம் பேணி வளர்க்கப்பட்டதோடு அல்லாமல் கிராமங்கள் தோறும் புதிய பல கலைஞர்கள் உருவாகவும் இளைஞர்களை ஈடுபடச் செய்யவும் வழிவகுத்தது. இந்த வழித்தோன்றல்களில் ஒருவரே அண்மையில் எங்களை ஆறாத்துயரில் விட்டு சென்ற நாட்டுக்கூத்து கலைஞர் சிங்கத்துறை குணசிங்கம். அன்றும் இன்றும் நாட்டுக்கூத்துக்கு பிரபலமாக விளங்கும் பாசையூர் மண்ணில் பிறந்து வளர்ந்து அந்த மண் வாசனையை நுகர்ந்து வளர்ந்த அமரர் சிங்கத்துறை குணசிங்கம் 40 வருட காலமாக நாட்டுக்கூத்து கலைஞராக தொண்டாட்டி இன்று எம்மை விட்டு பிரிந்து விட்டார். 20 வயதிலேயே குரு சிஷ்ய முறைப்படி பக்கிரி சின்னத்துறை, நாட்டுக்கூத்து சக்கரவர்த்தி அமரர் பூந்தான் ஜோசப் ஆகிய இருவரிடமும் முறைப்படி நாட்டுக்கூத்தை பயின்று அவர்களுடனேயே பல நாடகங்களில் பிரதான பாத்திரங்களில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார். ஆனால் காலதாமதத்தால் ஒளிபரப்பாகாமல் இருக்கும் அந்த கூத்தை அவர் கேட்டு ரசிக்க முடியாதவாறு விதி சதி செய்ததையிட்டு நாம் மிகவும் வருந்துகிறோம். இன்று அமரராகிவிட்ட கலைஞர் சிங்கத்துறை குணசிங்கத்தின் ஆத்மா சாந்தி அடைய அவரின் நினைவாக ஹரிச்சந்திராவில் சத்தியகீர்த்தியாக அவர் பாடிய சில பாடல்களையும் ஏனைய சில நாடகங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் ஒளிபரப்புகிறோம்.
இந்த அர்த்தராத்திரியிலே என்னுடைய காவலையும் அறியாது ஏன் இங்கு வந்தா என்பதை அறிய பெறுவாயாக. இந்த காவல்
இந்த காட்டினில் களவாடி செல்லக்கூடியது என்ன உண்டு? பேய் பிசாசுகளையா அல்லது கொடிய வனவிலங்குகளையா கூறுவீராக? அடுத்து வரும் பாடல்கள் அமரர் குணசிங்கம் அலங்கார ரூபன் நாட்டுக்கூத்தில் பாடியவை. வாகை பரி நாகை நகர் மருவிய தூயாகெங்கள் பாசமழகா பூரியா தேசமே ஐயா பகையிற்கை வீரனும் மிகு உதாரணம் எங்கள் வேந்தன வாய்ந்த அது வீரசூரனம் அந்த மன்னன் அந்த மைந்தர் அழகு பூணுவாரு அவன் அலங்கார ரூபனென்னும் நலம் காணுவாரு மன்னவனின் மகளழகை மந்திரி சொல்லார் மன்னவனின் மகளழகை மந்திரி சொன்னான் தூஜை மனம் மகிழ்ந்து நனி புகந்து நாவில் புக்கினான் மானம் போச்சே சங்கை ஜீனமாச்சே மானம் போச்சே சங்கை ஜீனமாச்சே மானம் போச்சே சங்கை ஜீனமாச்சே நல்ல பாஷ கல்யாணம் பேச போனோம் அந்த கல்யாணம் பேச போனோம் போனவள் தானே பொல்லாதவள் எங்களை தூக்குதல் செய்து நாக்காறு போமன்று கூட்டுப்பட்டோமே எதிர் நிற்க தட்டுப்பட்டோமே நல்ல வசனங்கள் சொல்லி மதித்திய நாம் அந்த கண்ணியை வேந்தனு கேட்டோம் நாம் அந்த கண்ணியை வேந்தனு கேட்டோம் கல்லடி மேலிட்ட பொல்லடி போலவன் காதுக்கராமலையோ விசாரி கண்ணத்தடித்தான் இது கண்கள் மின்ன துடித்தோம் கூடுவரே என்ன மிகுந்த முகவாற்றவுடன் காணப்படுகிறீர்கள்? சீக்கிரம் பதில் சொல்லுங்கள். சொன்ன தனிஷானே மன்னனை கண்டோம் நல்ல மங்கள கல்யாணம் மங்களம் விண்டோமே உன்னி உன்னி தேவரிக்க பார்த்தனே ஐயா ஊடல் உள்ளமெல்லாம் வெள்ளமேன சேர்த்தானே ஐயா நாக்கரித்து ஓடுபதல்வி கூக்குடல் செய்தார் உம்மை நாடி மோடி யாச்சபையில் பேடியாய் வைதானே கோகுலத்து எல்லாமும் வைக்கு குலம் என்றானுந்தன் கோட்டையோடே செல்வம் வெட்டி தாக்கிறேன் என்றான். பாஷையூர் நாட்டுக்கூத்து கலைஞர் எஸ் குணசிங்கம் அவர்களின் மறைவையொட்டி அன்னாரை நினைவுகூரும் முகமாக ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சி கட்டீர்கள். தொகுப்பு KM வாசகர், தயாரிப்பு VN மதியழகன்.